ஹலோ, சிபிஇ சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் 3, மீடியம் சைஸ் தக்காளி 2, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மல்லி, சோம்பு, கடல் பாசி, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, மிளகு, சீரகம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாம் வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துனா ரொம்ப வறுக்கக்கூடாது, மிதமாக வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருக விடக்கூடாது. இப்போ அதே வானலில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு தக்காளி போட்டுக்கணும். இது 2 சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். போட்டு நல்லா பச்சாசை போகிற வரையும் இது நல்லா வதக்கிக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வருத்தம் பார்த்தீங்களா, அதுவும் இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது வதக்கணும் பார்த்தீங்களா, அதையும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இந்த எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கணும். சோம்பு பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துக்கணும். தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும். சிறிதளவு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா சதக்க வதக்கிக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்குங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 4 ஸ்பூன். இது போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 50 கிராம் அளவு நம்ம தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து இது நல்லா வதக்கி விடணும். நல்லா மசாலாவோட கலந்து நம்ம வதக்கணும். அந்த தயிர் இருக்கிறதே நமக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். தயிர் சேர்க்கும் போது நமக்கு சிக்கன் சாஃப்ட் கொடுக்கும். 2வது சீக்கிரம் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு காரம் பார்த்துக்குங்க. பாருங்கள், தயிர் தெரியல பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க.
சிக்கனை வந்து இந்த மசாலாவோட நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா பெரட்டுங்க. பெரட்டி எடுத்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்துக்கணும். உப்பு காரம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து காரம் தேவைப்படுறதால நாங்கள் வந்து காரம் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்குங்க மசாலாவோட. பாருங்கள் கறியோட எப்படி நல்லா மசாலா ஒட்டியிருக்குன்றத பாருங்கள். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணியில் வறுத்து வச்ச மசாலா வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா போட்டு அந்த மசாலாவோட போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி, ரொம்ப கூடவோ குறைவோ இருக்கக்கூடாது, நல்லா கரெக்டாக இருக்கணும், கரெக்டான பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் மட்டும் போதும். உங்கள் தேவைக்கு ஏற்ப தண்ணி ஊற்றிக்குங்க. சிக்கனை வந்து இப்போ வந்து நம்ம நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். எங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது, அதனால் நாங்கள் தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா நாங்கள் இட்லிக்கு இதை நாங்கள் வச்சுக்க போகிறோம். நாங்கள் எங்கள் தேவைக்கு ஏற்ப நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் 5 பேர் இருக்குன்றதால கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அமுத்துங்க.